அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லாம் ஃப்ரைடே vlog எதிர்பார்த்திருப்பீங்க. வீடியோஸ்லாம் எடுத்தேன், கேரளா vlog கண்டினியூஸா போகட்டும்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு வச்சிருந்தேன். சோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே vlog பாப்போமா? அன்னைக்கு இஸ்வா ஸ்கூல்ல கிரீன் டே. சோ காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சாச்சு. Dress லஞ்ச் எல்லாமே கிரீன் கலர்ல தான் இருக்கணும். அவங்களுக்கு டாஸ்கா நம்மளுக்கு டாஸ்கானே தெரியல. நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அவங்க டாடி இஸ்வாவை சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இஸ்வாவை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குற வேலை இருந்துச்சு. ஸ்கூல் பக்கத்துல காவேரி நகர்ல கொழும்பு ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஹோல்சேல் கடை இருக்கு. இங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரிஸ் ஐட்டமும் இருக்கு. சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்களும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஹோல்சேல்ல. நம்மளும் ஒரு மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கணும்னா மொத்தமா இப்படி வாங்கி வச்சுக்கிற மாதிரி ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மயிலாடுதுறையில இருக்கவங்க இந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்க. சஜ்வா எங்களுக்கு பால்கோவா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா சோ போற வழியில இறைவில அவளுக்கு பால்கோவா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டு இழுத்து போட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி அடுப்பையும் கழுவி விட்டாச்சு. கொடூரமா இருந்த அடுப்பை கழுவி அது சுத்தமா இருக்கிறத பாக்கும்போது மன நிம்மதியா இருக்கும். உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும்னா லைக்க போடுங்க. அப்புறம் திரும்ப இஸ்வாவை கூப்பிட போனோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து இஸ்வா விளையாடுறத பாக்கும்போது நான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் போயிட்டேன். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாட விட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, வெள்ளிக்கிழமை வெளியே போலனா எப்படி? நைட் ஒரு 9 o'clock இருக்கும். நம்ம வீடியோகிராஃபர் ரியாஸ் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷன். நம்மளுக்கு கேக் முக்கியம்னு கிளம்பிட்டோம். போய் பார்த்தா ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்க ஒரே லவ்ஸ் தான். 31st பர்த்டேக்கு 31 கிஃப்ட்ஸ். நானும் இப்படித்தான் புதுசா மேரேஜ் ஆயிருந்தப்ப கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்களை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கேக் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாங்க. அதுல ஒரு கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் கார். அவங்களுக்கு பிடிச்சது கிடைச்சுன்னா அப்படியே சின்ன பிள்ளையா மாறிடுறாங்கல்ல. அந்த காரை அவ்வளோ ஜாலியா சின்ன பிள்ளை மாதிரி ஆன்னு ஓட்டிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் 90s கிட்ஸ்னா இந்த வீடியோவை உங்க ஒய்ஃப்க்கு அனுப்பி எனக்கு ரிமோட் கார் வாங்கிட்டான்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.